அப்போ 180 இன்ட்டு ஒரு வருடத்துக்கு 360. இல்லையா 365 நாள் தானே. அதே நீங்க 360ன்னு போறீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் வாடகை வீட்டு குடியிருப்போம், எத்தனையோ பேர் பேங்க்ல டெபாசிட் போட்டிருப்போம். பிப்ரவரி மாசத்துக்கு 28 நாள், சம்டைம்ஸ் லீக் வருடத்துக்கு 29 நாள். அந்தப்போ மாச வட்டி ஒண்ணுதான் வரும். ஜனவரி மாசம் 31 நாள், மார்ச் மாசம் 31 நாள், ஏப்ரல் 30 நாள் தான், ஒரு நாள் கம்மியா தான். இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்ல அதெல்லாம் போயிடும். ஏகதேசமா ஒரு வட்டி வருவாய் அப்படிங்கிற கணக்குல 360 நாள் அப்படின்னு போடுறாங்க. 360 நாளைக்கு எத்தனை வாழைப்பழம் நமக்கு தேவைப்படும் சொல்லுங்க. நானே சொல்லிடுறேன். 54,000 வாழைப்பழம் தேவைப்படும் ஒரு வருடத்துக்கு. வருடத்திற்கு 54,000 வாழைப்பழங்கள் திருமணம் தேவைப்படும். அன்றைய இருந்த சூழலில் ஒரு காசுக்கு 1200 வாழைப்பழம் தருவாங்க. ஒரு காசு கொடுத்தா 1200 வாழைப்பழம் தந்துருவாங்க. 54 1200 வந்து சரிங்களா? 45 காசு. நான் இப்போ உங்கள்கிட்ட 45 காசு கொடுத்துட்டா நீங்க 54,000 வாழைப்பழம் 5 மினிட்ஸ் மட்டும் 54,000 வாழைப்பழம் நீங்க வருஷத்துக்கு கொடுத்துருவீங்க. அப்ப நான் ஒருத்தர் நீங்க வாழைப்பழம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறீங்க, பெருமாளுக்கு இல்ல கோயில் பூஜையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அதை கொடுத்துறேன். நீங்க வருஷம் ஃபுல்லா 54,000 கொடுத்துருங்க. 54,000 வாழைப்பழம் டெய்லியும் 150 மணிக்கு கணக்கில் கொடுத்துருங்க அப்படின்னு உங்களை நம்பி கொடுத்துறேன். அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு. என்னோட காலத்துல நான் போய் சேர்ந்தாலும் முதல் இருக்கும் நீங்க கொடுத்துருவீங்க. அந்த முதல் மட்டுமே 45 நான் கொடுத்தே முடியாது, என்னோட சந்ததிகள் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ இது தவறான ஒவ்வொரு வருஷமும் உங்க கைக்கு வரணும். யார் நீங்க நிர்வகிக்கிறாங்களோ அவங்க கைக்கு 45 காசு வந்துடும். அப்பதான் அவங்க வருஷம் அதை செய்ய முடியும். அப்ப 45 காசு உங்களுக்கு வருஷத்துக்குள்ளா வரணும்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தேவை? வட்டியா 45 காசு வரணும், முதல் எவ்வளவு தேவைப்படும் ஐயா குறிப்பிட்டு மன்னிக்கணுங்க ஐயா. ஐயா வாய்ஸ் கிளியரா வரலங்க ஐயா. வட்டியா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். 45 காசு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவர் வாங்கி தர சொன்னா என்னோட சந்ததி என்னோட வாழ்நாளுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த சந்ததி 45 காசு வருஷம் கொடுப்பாங்களான்னு நிரந்தரம் கிடையாது. வாங்கக்கூடிய அந்த அவருடைய சந்ததி அதை கொடுக்குமான்னு எனக்கு நிரந்தரம் கிடையாது. அதனால 45 காசு வட்டியா வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு முதல்ல இன்வெஸ்ட் பண்றேன். அன்னைக்கு இருந்த வட்டி சதவீதம் 12.5. இன்னைக்கு இருக்கிற வட்டி சதவீதத்தோட அன்னைக்கு வட்டி சதவீதம் அதிகம் தான். அப்போ இந்த 45 காசு வட்டியா வரணும் அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காசு பார்த்தீங்கன்னா 360 காசு இன்வெஸ்ட் பண்ணணும். 360 காசு இன்வெஸ்ட் பண்ணணும்னா எனக்கு 12% வட்டியில 45 காசு வந்துடும். 45 காசு ஒரு வருஷம் ஃபுல்லா வந்துடும். இந்த 360 ரூபாய் ஒருத்தருக்கு கொடுத்துறேன். அவர் வட்டி காசா 45 காசு வருஷம் கொடுத்துடணும். ஒரு வியாபாரிகிட்டே ஒரு தொழில் நிறுவனத்தையோ யாரோத்துக்கு கொடுத்துற அப்படின்னா அவர் ஊருக்கு ஓடி போவாருங்கிற நம்பிக்கை இருக்கா? இல்ல இங்கேயேதான் இருப்பாருன்னு ஏதாவது நிதர்சனம் இருக்கா? இல்ல அவரு நம்மளுக்கு முன்னாடி இறக்க மாட்டாருன்னு ஏதாவது கேரண்டி நம்ம சொல்ல முடியுமா? இல்ல அவர் இறந்தாலும் அவருடைய வாரிசுதாரர்கள் அதை செய்வாங்க கொடுப்பாங்கன்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? இந்த கேரண்டி எல்லாம் யார்கிட்டையும் எழுதி வாங்க முடியாது, யாருக்கும் எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த 360 காசு ஒருத்தரை நம்பி கொடுத்தேன்னா முதல் போனது இல்லாம நிபந்தமும் நடக்காம போயிடும். அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த 360 காசை ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும். அப்புறம் எப்படி செயல்படுத்தினாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இப்போ ஒரு கிராமம் இருக்கு, கிராம நிர்வாகம் இருக்கு, கிராம நிர்வாகத்துக்கு தேவையான ஃபண்ட் அத்தனையுமே கிராமத்தில் இருக்கக்கூடிய வரி வசூல்ல இருந்தே செயல்படுத்த முடியுமா அப்படின்னா கிடையாது. மத்தியில் ஆளுகிற அரசுகள் வரக்கூடிய அதிகமா எக்ஸஸா வரக்கூடிய வருவாய் ஒரு மாநிலத்திலிருந்து அதிகமா வரும், ஒரு மாநிலத்துல 10ஆம் இருக்கும். பகிர்ந்தளிக்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. அதுக்கு எம்பின்னு ஒவ்வொரு தொகுதிக்கு இருக்கிறாங்க. எம்பிக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இவ்வளவு ஃபண்டு அல்லட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல மாநில அரசுகள் ஒரு மாவட்டத்தில் அதிகமாக வரும், ஒரு மாவட்டத்துல கம்மியாக வரும். அவங்களும் பகிர்ந்தளிக்கிறதுக்காக எம்எல்ஏன்னு ஒன்று நினைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வார்டு செயலாளர், வார்டு உறுப்பினர், கவுன்சிலர், இந்த மாதிரி நகராட்சிகள்
மாநகராட்சிகள், அதுக்கப்புறம் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நம்மளே கத்துக்கிட்டோமா, இல்ல பிரிட்டிஷ்கார வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தானா? அப்படி கிடையாது. அன்னைக்கு இருந்த தலைமுறையில அன்னைக்கு நம்ம ஆண்ட மன்னர்களே அதை நிர்வகிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் சுயாட்சி முறை இருந்திருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம நிர்வாகத்துக்குன்னு ஒரு அதிகாரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அதிகாரி 4 பேரால் நிர்வகிக்கப்படுவார். அவருடைய நடவடிக்கை 4 பேர்களால் கவனிக்கப்படும். அந்த 4 அனுமதியோடய ஒரு திட்டம் செயல்முறைப்படுத்த வேண்டும் கிராமத்துல. அந்த கிராம நிர்வாக அதிகாரி மண்டல நிர்வாக அதிகாரிக்கு பொருள் சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். அந்த மண்டல நிர்வாக அதிகாரி நேரடியாக அமைச்சருக்கு தகவல் சொல்லப்பட வேண்டும், அந்த துறை அமைச்சருக்கு. அந்த துறை அமைச்சர் மன்னருடைய நேரடி அமைச்சருக்கு தகவல் சொல்லப்பட வேண்டும். அந்த நேரடி அமைச்சர் மூலியமாக மன்னர் இந்த தகவலை கேட்பார். அப்போ ஒரு கிராமத்துல ஒரு செயல் நிறைவேறணும்னா இத்தனை பேருக்கு தாண்டி போகணுமா, இதெல்லாம் சிரமமாச்சே, கிராம நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மக்களை பார்க்கவே முடியாதா அப்படின்னா கிடையாது. நம்ம ஏற்கனவே ஜனநாதன்ங்கிற ஒரு தொகுப்புல பார்த்திருக்கிறோம். களக்காட்டூர் கிராமத்தினுடைய கல்வெட்டு அதற்கு சாட்சி. காடல் மைந்தன்கிறவர் நேரடியா போய் ராஜராஜ சோழனை பார்த்து அந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறார். அதற்கு கல்வெட்டு சாட்சிகள் நம்மிடம் காத்து கிடக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கிராமத்துல நிர்வகிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, 4 பேரு. கிராம நிர்வாக அதிகாரி அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் அவருடைய ஆலோசனை வட்டத்துக்குள் இருப்பவராகவும் இருப்பார். இப்போ ஒரு கிராமம்னா ஒருத்தர் மட்டும் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழில் செய்யக்கூடிய வியாபார நோக்கத்தில் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. வியாபார குழுக்களாக அந்த காலத்தில் செயல்பட்டார்கள். ஒவ்வொருவரும் வியாபார குழுக்கள். இப்போ ஒருத்தர் முத்து விற்பனைக்கு போறாருன்னா ஒரு குழுவா போவாங்க. முத்துக்கா ஒருத்தர் மட்டும் தனியா போய் வியாபாரம் செய்ய மாட்டாங்க. ஒரு வியாபார குழுக்களாக அந்த காலத்தில் நிர்வகிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 360 காசு பகிர்ந்தளிக்கப்பட்டது 4 வெவ்வேறு கிராம நிர்வாக அலுவலர்களிடமல்ல, கிராம நிர்வாக வியாபார குழுக்களிடம். வியாபார குழுக்களிடம் 360 காசை 4ஆ பங்கு போட்டு தர்றாங்க. எப்படி பங்கு போட்டு தர்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 60 காசு கொடுக்குறாங்க, அப்புறம் 120 காசு கொடுக்குறாங்க, அப்புறம் 120 காசு கொடுக்குறாங்க, அப்புறம் 60 காசு கொடுக்குறாங்க. இவர் 7 காசு வட்டி கொடுப்பாரு, இவர் 15 காசு வட்டி கொடுப்பாரு, இவர் 15 கொடுப்பாரு, இவர் 7 கொடுப்பாரு. 3 15 45, மொத்தம் 360 இன்வெஸ்ட்மெண்ட். வட்டி வந்துடும், பழம் கொடுத்துடலாம். ஏன்னா பழத்தோட ஒரு வாழைப்பழம் ஒரு காசுக்கு 1200 நிரந்தரம் கிடையாது, அது மாறும். மாறும்போது இந்த முதலுடைய வட்டியும் மாறும். அன்றைய வட்டி சூழலுக்கு ஏற்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்களோ தவிர பணத்தினுடைய அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிடையாது காசு இன்வெஸ்ட் பண்ணுது. ஒரு வாழைப்பழம் 5 ரூபாய்னா இன்னைக்கு அந்த 5 ரூபாயில நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா வட்டி விகிதம் மாறும் பொழுது அதுக்கு தகுந்த பொருளும் மாறும், விற்பனையும் மாறும். அந்த விதத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் வாங்கின குழு ஒரு கிராம நிர்வாகம் வியாபார குழு, இது ஒரு வியாபார குழு, இது ஒரு வியாபார குழு. இதுல என்ன ஒரு டெக்னிக் அப்படின்னா, இந்த 60 220 120 60 இவரு வந்து நல்லா கவனிச்சுக்குங்க. இவங்க 2 பேரும் 4 மாசத்துக்கு வட்டி, இவங்க 2 மாசத்துக்கு வட்டி. ப்ளீஸ் யாரும் ஓப்பன்ல இருக்கிறீங்க மைக் பண்ணுங்க. ராணிமா குழுல இப்போ முதல் இன்வெஸ்ட்மெண்ட் காரங்க வந்து ஜனவரி மாசம் வச்சுங்க. ஜனவரி பிப்ரவரிக்கு இவருக்கு 7 காசு கொடுத்துருவாரு. அதாவது கிராம நிர்வாக அதிகாரியிடம் கொடுக்க வேண்டும். அந்த நிர்வாக அதிகாரியிடம் அவர் கொடுக்க வேண்டும். அந்த வணிக குழு கிராம நிர்வாக அதிகாரியிடம் 7 காசு வட்டி விகிதத்தை ஜனவரி 1ஆம் தேதியே கொடுத்துரும். பிப்ரவரி மாதம் இன்று வரைக்கும் உண்டான தொகையை ஜனவரி மாதமே கொடுத்துரும். இவர் வந்து மார்ச் 1ஆம் தேதி கொடுக்கணும். 4 மாசம் கழிச்சு இவர் அடுத்த ஜூலை 1ஆம் தேதி கொடுக்கணும். இவரு நவம்பர் 1ஆம் தேதி கொடுக்கணும். அதாவது தமிழ் மாதப்படி அவங்க கணக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னைக்கு புரியறதுக்காக நான் ஆங்கில மாதத்தை சொல்றேன், ஏன்னா ஆங்கில நாட்காட்டியும் நம்ம பழகிட்டோம்னா இப்படி கொடுத்தோம். இப்ப ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 7 காசு வந்துருச்சுன்னா அது அந்த கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும். கோயில் நிர்வாகம் அந்த மாசம் வரைக்கும் அதே 7 காசு வச்சுட்டு இந்த 2 மாசத்துக்கு வாழைப்பழத்தை அவங்க கொடுத்தணும். இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. விலை மாறுபடலாம், ஆனா முதல் அவங்க இருக்குது 7 காசு இருக்குது, அதை வச்சு அவங்க கொடுத்தணும். விலை மாறுபட்டாலும் அவர்கள் கொடுத்து விட வேண்டும். இன்கேஸ் இதே மாதிரி கண்டிப்பா போயிட்டு இருக்கு, இடையில ஒரு தப்பு பண்ணிடுறாரு, இந்த வணிக குழு இந்த பணத்தை கொடுக்கல. அதாவது ஜூலை 1ஆம் தேதி கொடுக்க வேண்டிய வணிக குழு எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு,
நாங்க வணிகத்துல ஏமாந்துட்டோம், லாஸ், புயல் மழை வெள்ளத்துல எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது கணக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கட்டுப்பட்ட கிராம நிர்வாகம் யாரோ அந்த கிராம நிர்வாகம் அதனுடைய மூல பண்டாரம், அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய மூல பண்டாரத்திலிருந்து 15 காசு வட்டிய கோயில் நிர்வாகத்துக்கு கொடுத்துரும். கொடுத்ததோட மட்டும் அவங்க நிறுத்திக்க கூடாது. இந்த 4 மாசத்துல முதல் 2 மாசம் ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாசம் தான் டைம். இந்த 2 மாசம் டைமுக்குள்ள இவங்க முதல்ல 120 முதல்ல திருப்பி கொடுத்துரும். ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ள 120 காசு முதல்ல இவங்க திருப்பி கொடுத்துரும். கிராம நிர்வாகத்துக்கு கொடுத்துடணும். அவங்க அந்த 120 காசு முதல்ல வேற ஒரு நிர்வாக குழு, அதாவது வியாபார குழுவுக்கு மாத்தி கொடுப்பாங்க வட்டி வர்ற மாதிரி. இன்கேஸ் கிராம நிர்வாகத்துல அவங்க ஃபண்ட் இல்ல இல்லாம இருக்காது, ஃபண்ட் இல்லாம போச்சுன்னா முன்கூட்டியே இவங்க கிட்ட இதை வாங்கிக்கணும். 7.5 காசை நவம்பர்ல கொடுக்க வேண்டியவங்க ஜூலையே வாங்கிட்டு இவங்களை ஷிஃப்ட் பண்ணணும். ஆகஸ்ட் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு ஷிஃப்ட் பண்ணி 2 வரை கொடுக்க வைக்கணும். அந்த 2 மாசம் டைம்ல புது நிர்வாக குழு பொறுப்புக்கு கொடுத்த அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டை வட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கி இவங்களுக்கு கொடுத்துரும் கிராம நிர்வாகத்துக்கு. இவங்களுக்கு 2 மாசம் கிரேஸ் பீரியட் டைம் இருக்கும், இவங்களுக்கு 1 மாசம் கிரேஸ் பீரியட் டைம் இருக்கும். இந்த குழு வட்டியை கொடுக்கலன்னா இந்த குழு மாத்தி விட்டுருவாங்க. அந்த 1 மாசத்துக்குள்ள அசல் அவங்க திருப்பி கொடுத்துரும். என்ன காரணம் இருந்தாலும் அசல் அவங்ககிட்ட இருந்து அவங்களுடைய சொத்துல இருந்து ஜப்தி செய்யப்படும், சொத்துல இருந்து வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி செயல்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி செயல்படுத்தப்பட்டு தான் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் 360 காசுக்கு 45 காசு வட்டியாக 150 வாழைப்பழம் தினந்தோறும் 54,000 வாழைப்பழம் வருடந்தோறும் பிள்ளையாருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. எதுவரை என்றால் கிட்டத்தட்ட அந்த மன்னருடைய 4ஆம் தலைமுறை என்றே கூறலாம். 5ஆம் தலைமுறை மகள் வரி வாரிசு வர வரைக்கும் தொடர்ந்து அது கொடுக்கப்பட்டதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. 5 தலைமுறைக்கு மேல் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சதா அப்படின்னா, அதுக்கப்புறம் அரசியல் மாற்றங்கள், ஆட்சி மாற்றங்கள், அந்த பேரரசு கவிழ்ந்து வேறொரு பேரரசு ஆட்சிக்கு வருகிறது. இங்கதான் நம்ம ஒண்ணு கவனிக்கணும். தமிழகத்துல சேர சோழ பாண்டியர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு கோயிலுக்கு நிபந்தமாக எந்த ஒரு மன்னர் தானம் கொடுத்திருந்தாலும் அந்த தானத்துக்கு உண்டான முதலையும் அசலையும் கேன்சல் பண்ண மாட்டாங்க. திருப்பி அடுத்த வர்ற மன்னர் அதே கிராம நிர்வாகத்துக்கு அதை கொடுத்து தொடர்ந்து அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி செயல்முறை அடுத்த அரசியலில் அது தொடர்ந்து பின்பற்றப்பட்டது. மன்னராட்சி எப்போது ஒளிந்து மக்களாட்சி என்ற பெயரில் நம் நாடு மலர்ந்ததோ அன்றே இது போல பல நல்ல பழக்க வழக்கங்கள், பல நல்ல திட்டங்கள், இன்னும் எத்தனையோ தகவல்களை நாம் மறக்கடிக்கப்பட்டோம், மறந்துவிட்டோம், ஏமாற்றப்பட்டோம். எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிட்டு இன்னைக்கு நிர்கதியா இருக்கிறோம். இதுக்கான சாட்சி எங்க இருக்கு அப்படின்னா, இவ்வளவு பெரிய அரும்பெரும் சாதனை இதை நடைமுறைப்படுத்துவதும் எளிது. இன்றைய காலகட்டத்துல 4 வணிக குழுவிட்ட கொடுத்து நம்மளால நிர்வகிக்க முடியும். கிராம நிர்வாகம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு நிர்வாகம். ஒரு கிராமத்துல பதில் சொல்றதுக்கு நம்மளால முடியும். இது நம்ம எக்ஸாம்பிளா வாழைப்பழத்துக்கு மட்டும் பார்த்தோம். இது போல பல நிபந்தங்கள் கல்வெட்டுகளில் கொடுக்கப்பட்டுள்ளது, அதற்கு சாட்சி இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு அதி அற்புதமான கல்வெட்டு தகவல்களை எங்கு கொடுத்துள்ளார்கள் என்று பார்த்தால், நம்ம எல்லாருமே அந்த கோயிலுக்கு நிச்சயமா போயிருப்போம். திருமுறை கண்ட சோழன், நம் மாமன்னர் ராஜராஜ சோழர் தமிழ் கல்வெட்டு கோயில் கட்டிடக்கலையின் பாரம்பரியத்தை, தமிழின் கட்டிடக்கலை பாரம்பரியத்தை உலகுக்கு உணர்த்தும் வண்ணம் அமைத்த தஞ்சை பெருவுடையார் கோவிலில் உள்ள ஆலயத்து பிள்ளையார் என்னும் மகா பிள்ளையாருக்கு இந்த நிபந்தனம் தினமும் 150 வாழைப்பழம் கொடுக்க வேண்டும் என்று நம் மாமன்னர் ராஜராஜ சோழரின் கனவு. அந்த கனவு அவருடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை மகள் வழி பேரனாகிய 3ஆம் குலோத்துங்கன் காலம் வரை நடைபெற்று வந்துள்ளது. அதற்கு பிறகு பாண்டிய மன்னர்கள் தொடர்ந்து அந்த தானத்தை அளித்து வந்துள்ளார்கள். சோழத்தின் மேல் பாண்டியன் எவ்வளவு கோபம் கொண்டிருந்தாலும் அந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தன தொகையான 360 கிராம நிர்வாகத்தாலேயே நிர்வகிக்கப்பட்டுள்ளது. இது போல பல முதல்கள் பாண்டிய ஆட்சியிலும் தமிழகத்தில் நிர்வகிக்கப்பட்டு இன்றளவும் சாத்தியக்கூறாக உள்ள வகையில் அது செயல்படுத்தப்பட்டுள்ளது. நாம் தான் மறந்துவிட்டோம். இதற்கான சாட்சி கல்வெட்டு ஆலயத்து பிள்ளையார் கோவிலில் தென்புறத்தில் உள்ளது. இது தமிழ்நாடு கல்வெட்டு தொகுதியில்
குறிப்பிட்ட எண் கல்வெட்டில் பதியப்பட்டுள்ளது. அந்த கல்வெட்டு தகவல், அந்த கல்வெட்டு வாசகம், எந்தெந்த ஊர் கிராம சபைக்கு எத்தனை காசு கொடுத்தாங்க, எப்படி வட்டி கால்குலேட் பண்ணாங்க, என்ன வார்த்தையோட அந்த கல்வெட்டு துவங்குகிறது, இதெல்லாம் குழுவில் இன்னும் சற்று நேரத்தில் பகிரப்படும். இவ்வளவு நேரம் பொறுமை காத்து வாய்ப்பளித்த அனைத்து தொகுப்பாசிரியர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், அடியேன் பிதற்றல் உரையையும் செவிமடுத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவனான அடியேன் தா. வாசகன். நன்றி. வேற ஏதேனும்